முல்லைத்தீவு கூடி அழிகிற அளவுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த எவ்வளவு பெரிய யோசிச்சு பாருங்கம்மா. அதாவது கரையோரங்கள் இருக்கிறார்கள், கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது சொல்லியாது. வேற சம்பவம் நடக்கும்னு தெரியாது உங்களுக்கு. எல்இடி இருக்கிற காலத்துல இந்த பகுதியால் வந்து இந்த என்ன சார் உயிரை பணம் வீரர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி இந்த ராணுவத்தை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. செத்தா பிறகு நாங்கள் அழுகிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. உடைக்க போறாங்க. 5-6 வள்ளங்கள் வந்து இந்த பான் கதை ஊடாக வந்து அடிச்சு உடைச்சு கொண்டு போயிட்டு வள்ளங்களுக்கு நின்றுதான் அவையில் அந்த டீலையும் கொடுத்து அதிகாரிகள் கவனம் இருக்க வேணும். பொலிசாக்களும் இந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம். வீட்டுல விட்டுட்டு நான் எங்களோட மனுஷன் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். இந்த ஆத்துக்கு போவாங்க, அங்கே ஊர்மனைக்கு போறபடியா அங்கே நான் சாப்பிடல இப்படியே குளத்தால வந்து அப்படி நினைக்கிறேன். என்ன சொன்னா அவசர அவசரமா ராணுவ ஆட்கள் எல்லாம் வந்து நிலமாட்டத்தை மூடுபாட்டு மில்லியன் டால் இங்க உள்ள அவ்வளோ பேரும் சேர்த்து போடியா மண்மூட்டை தூக்குவீங்களா? ஸோ சப்பாத்திலும் இந்த கல்லுகளில் வந்து எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்கு. 6000-7000 பேர் இலக்காக குறையில் இந்த 15,000 சனம் இருக்கா. இதுக்கு நல்ல முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரைவாசி இடம் இல்லாமல் தான் போகும். தெரியுமா சாப்பாடு அமைப்பு சார்ந்தவங்களும் ஒவ்வொரு தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடா சந்திக்கிறோம். முல்லைத்தீவு பிரதேசத்துடைய முத்தியங்கட்டு குளத்தில் வந்து நிற்கிறோம். இந்த சீரற்ற காலநிலை காரணமாக வந்து முத்தியங்கட்டு குளம் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில வந்து காணப்பட்டிருக்குது. அதால் வந்து இன்றைய நாளில் வந்து ஒரு பரபரப்பான சூழல் இந்த இடத்துல நிகழ்ந்து கொண்டிருக்குது. என்னன்னு சொன்னால் நிறைய இராணுவ வீரர்கள் 100-150 இராணுவ வீரர்கள் வந்து இந்த குளத்தடியில் வந்து குவிக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் வந்து இந்த குளத்தில் நிற்பினோம்னு சொல்லலாம். குளத்துக்குள்ளே இந்த வான் கதவுகள் பாய்கின்ற இடம் ஃபுல்லாக வந்து ஒட்டுமொத்தமாக வந்து நிறைய ஜனங்கள் வந்து நிற்கணும். ஒரு அவ்வளவு பரபரப்பாக இந்த இடம் வந்து இருந்து கொண்டிருக்குது. அப்போ இந்த காலநிலையில் வந்து நீங்கள் இந்த சீரற்ற காலையில் நிலவி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முத்தியங்கட்டு குளத்தடியில் என்ன விடயம் வந்து நடைபெறுகின்றது என்பது தொடர்பாகத்தான் பார்க்க போறீங்க. எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலையை வந்து பாருங்கள். இப்போ தொடர்ச்சியாக காலைக்குள்ளே வந்து போகலாம். இப்போ வந்து மழை வந்து வந்துட்டுது, மழையும் பெஞ்சு கொண்டிருக்கு. அதோட இங்கால நிறைய இராணுவத்தின் வாகனங்கள் எல்லாம் வந்து நிற்குது. எல்லாம் பெரிய வாகனங்கள்லாம் வந்து கொண்டு வச்சிருக்கிறேன். ஆனால் என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க போயிட்டு பார்ப்போம். பாகைகளே எல்லாம் நிறைய சனங்களும் அதே மாதிரி நிறைய இராணுவத்தின் வாகனங்களும் வந்து நிற்குது. ஏன்னு சொல்லி தெரியல எவ்வளோ தூரத்துக்கு வந்து வாகனங்கள் நிற்குன்னு சொல்லி. இப்படி எங்கால இருந்து இந்த குளக்கட்டு ஃபுல்லாக வந்து ஒரு ஆக்களும் வாகனங்களும் ஆக்கிறாங்க. அதோட இந்த நீர்ப்பாயிற பகுதிகள் எல்லாம் கூட நிறைய ஆக்கள் வந்து நிற்கணும். இப்போ இந்த குளத்துக்கு போகின்ற பாதை, இந்த பாதை வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு. அதோட குளத்துக்குள்ள எல்லாம் டிராக்டர்கள் எல்லாம் ஓடி தெரியுது. அதோட நிறைய இராணுவத்தினர் தான் அதில் நிற்கணும் நினைக்கிறேன். இராணுவத்தினர் தான் நிற்கணும். இராணுவத்தின் வாகனம் தான் அதில் நிற்குது. இப்போ முதல்ல என்ன நடக்குன்னு சொல்லு. ஐயா வணக்கம். நீங்கள் எங்கே இந்த இடமா என்ன ஐயா நடக்குன்ற குளத்தில்? இன்னைக்கு குளத்தில் வந்து அந்த கட்டு உடைக்க போதுன்னு சொல்லிடுறாங்க. அங்கால உடைக்க போகிறாங்க. கட்டு உடைஞ்சு போச்சு. அது முதல் பெஞ்ச மழைக்கு உடைஞ்சதா? இல்லை இல்லை, இப்போ குளம் திறந்து விட்டு தான் உடைஞ்சாது. இது இப்போ நேற்று திறந்தா? ஓ, நேற்று திறந்தா. நேற்றுலாம் ஏற்கனவே முதல் திறந்தாச்சு. அப்போ அந்த வந்து அது மண் அரிச்சு கட்டு கொஞ்சம் உடைஞ்சி போச்சு. கூட்டி தான் கிடக்கு. மேலாலே தண்ணி பாஞ்சு நிற்குது. மேலால் தண்ணி பாஞ்சு நிற்கி. இப்போ தண்ணி அதுக்கு தான் இராணுவம் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கு. நேற்று காலம் இப்போ வந்து குளத்தின் ஏதோ ஒரு பகுதி வந்து உடைச்சிருது அப்படின்னு சொல்லினோம். எல்லாம் குளம் எல்லாம் அப்படி தான் இருக்குங்க அந்த பாக்கைகளு. அதால் வந்து இப்போ அவசரமாக இராணுவ ஆட்கள் எல்லாம் வந்து இறக்கப்பட்டு இப்போ வேலையில் வந்து நடந்து கொண்டு நிற்கிறான். அப்போ அதுக்காக மக்களும் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி இருக்கிறோம். இதில் பாருங்க நிறைய ஆட்கள் எல்லாம் வந்து ஒன்று கூடி நிற்கணும். இந்த இடத்து ஆட்கள் என்னென்ன திடீரென்று ராணுவம் இல்லாமல் வந்து நிற்குது. குளம் வந்து கொஞ்சம் அரிச்சிட்டு வைக்கணும். குளத்தின் தண்ணின்ற மட்டம் கூடி இருக்கா அல்லது அதிகரிச்சு தண்ணி? இது என்னென்ன இது இது திறந்து விடுறதா? சுவிட்ச் போட்டா ஆட்டோமேட்டிக்கா போட்டா முதல் கையால திறக்கிற மாதிரி தான். முதல் கையால திறக்கிற மாதிரி ரெண்டு சிஸ்டம் இருக்கு. கையால திறக்கலாம். கரண்ட் இல்ல. திறக்குறீங்க ஓடாக்கு இப்ப தண்ணியல் வேலை நடந்துட்டு திறந்து விட்டு கூட ஆவிகாரன் கொல்ல போறீங்க. தண்ணிக்கு பரத்து தண்ணி வந்து மேலால பாய் இந்த இடத்துக்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் பேர் கூடி நிற்கணும். அதோட போலீஸ் அதிகாரிகளும் இந்த இடங்களில் வந்து கொண்டிருக்கிறாங்க.
இங்கால விட்டு போட்டு ரெடிமிக்ஸில் கொங்குட்டு வந்து ஒன்று அதை கொங்குட்டு அங்கால அடிச்சு அதுக்குள்ள கொஞ்சம் வேற ஏன்னா தண்ணி அங்கே ஊர்மனைக்கு போகுது இந்த ஆற்றுக்கு போகாமல் அங்கே ஊர்மனைக்கு போகிறபடியே அங்கே ஒரு சின்ன கொங்குட்டு வேலை ஒன்று நடக்குது அதுக்காண்டி இப்போ ஆளுக்காரர் எல்லாரையும் போட்டு இல்லை ஊர் மக்கள் கமக்கார அமைப்பில் இருந்து இருக்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வயல் வேலை செய்கிறாங்க எல்லாரையும் கூப்பிட்டு நானே கட்டுறேன் என்ன சொன்னால் அது இப்போ இன்னும் படிச்சுட்டு தண்ணி என்ன போகாமல் இருந்தால் அது உடஞ்சோன்னு இந்த கட்டுக்கு தான் பாதிக்கும் அந்த கட்டு தள்ளுபடிச்சுன்னா குளக்கட்டுக்கு பாதிக்கும் அதனால அதை கொங்குட்டு அடிச்சு கொஞ்சம் அதை வந்து சேவ் பண்ண போயிடும் அதுக்காண்டி தான் இப்போ மண்மூடு அடி வருது மண்ணெண்ணெய் வந்து இந்த முத்தியான் கடை உங்களுக்கு பின்னிக்கு இருக்கிற அந்த குளம் இருக்குதானே இந்த குளம் வந்து எவ்வளவு ஆழம் இருக்கு மண்ணளவா ஆழம் வந்து சொல்ல தெரியல 24-25 அடி தண்ணி வந்தால் இது கதவு துறக்கிறாரு கிட்டத்தட்ட ஆழம் வந்து இவரத்தையெல்லாம் கூட வேற அங்கால சரியான ஆழமா இருக்கு இப்படியே மழை தொடர்ச்சியா பெய்யுமா இருந்து சொன்னா கதவு திறந்து தான் முடியும் கிட்டத்தட்ட போன முறை இப்போ போன செய்த மழைக்கு 1.5 அடி கிட்ட எல்லாம் திறந்து விட்டது வரத்து தண்ணி கூட இந்த குளத்துக்கு வந்து வரத்து தண்ணி கூட வெளி தண்ணியும் கூட இங்க ஊருக்கு மழை பெய்யாட்டியும் வெளி தண்ணிகள் பார தண்ணி கூட அந்த பிரச்சனையால தண்ணி எப்படியோ இதுக்கெல்லாம் துறப்பட்டு கொண்டே தான் இருக்குங்க இந்த வெள்ளம் கூடி வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படி எதுன்னு ஊர் மக்களுக்கு எதுன்னு இல்ல அதுக்கு எச்சரிக்கை விடுத்தது கரையோர பகுதியில் ஜிஎஸ் மட்டமா முழு பேரும் குரூப்ல எல்லாம் போட்டு எல்லாருக்கும் ஏற்கனவே அறிவித்த கொடுத்தாச்சு முன்னேற்பாடு செஞ்சு இந்த கரையோரங்கள் இருக்கிறாங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்க சொல்லியாச்சு அங்கே வேற ஏதோ குளக்கட்டம் ஏதோ உடைச்சிட்டாமன்னு சொல்லி அங்கே பின்பக்கம் எல்லாம் நேரம் தண்ணி வந்து அங்கே இந்த குளம் இல்லை வேற அந்த தண்ணி இந்தியாவில் நடக்கிற தண்ணிகள் 2ஆம் குளம் எல்லாம் திறந்தா கூட இதுக்கு நேரமான தண்ணி வந்துடும் மரத்து தண்ணி கூட இந்த குளம் இது 2ஆம் தரம் திறந்திருக்கேன் இன்னைக்கு நேற்று இன்னைக்கு விடியப்புறம் 5 மணிக்கு திறந்தா விடியப்புறம் 5 மணிக்கு ஏதோ வந்து போட்டினாரு தண்ணி கூட வந்தா இதுல வேலை செய்யல தானே நேற்று 11 மணிலேருந்து நானுக்காரர் கிட்டத்தட்ட 11 மணிலேருந்து மண் அடிச்சு வேலைக்காணி கூட்டி வச்சுக்கணும் வேலைக்காணி இப்போ கூட்டணும் தான் என்னன்னா தண்ணி இப்போ கிளங்கியால கொஞ்சம் கொஞ்சமா போகுது கதவு திறந்தா கிளங்கி கீழே போகும் தண்ணி அதனால இப்போ துறக்க தேவையில்லை ஏன்னா என்ன தண்ணி வந்து கொண்டு இருக்கு தண்ணி கூடிக்கொண்டான் இருக்கு குறையுது இல்லை கூடிக்கொண்டு தான் இருக்கு கூட இப்போ அந்த வேலை முடிய விட்டு அளவு திறந்து விடணும் கொஞ்சம் திறந்து விடணும் தண்ணி கிட்டத்தட்ட ஒரே அடியாக திறக்கிறேன் இல்லை 6-5 தான் திறக்கும் கணக்க தண்ணி திறந்தா பின்னுக்கு இருக்கிற ஆளுக்கு பாதிக்கும் தண்ணி போய் அங்கால வெள்ளங்கள் இப்போ வெள்ளம் போன முறையெல்லாம் வெள்ளம் முன்ன காரணம் தண்ணி கூட துறக்கணும் ஏன்னா தண்ணி வரத்து கூட அதனால தண்ணி கூட துறந்தா தான் குளத்தை கட்டுப்படுத்தலாம் இப்போ வந்து இந்த குளத்தின் நிலவரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதோட இன்றைக்கு வந்து காலையில் வந்து அப்படி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்டா மழை வந்து பெய்ய போது கூட ஏன்னா இந்த குளத்தின் பகுதி எல்லாத்தையும் பாருங்க அங்காலெல்லாம் தெரியுதே இல்லை அவ்வளோவுக்கு புகாரெல்லாம் கட்டி அப்படி இருக்குது ஆனால் வந்து இப்போ பெஞ்சோன்னா அன்றைக்கி பாருங்க இடங்கள்லாம் இதெல்லாம் வந்து மழை பெஞ்ச வெள்ளங்கள்லாம் இப்படியே நாங்கள் வந்து போயிட்டு இந்த வேலையில் எப்படி நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இதில் நாங்கள் உங்களை குளத்தில் இந்த கட்டுக்கு மேலே வந்து இந்த காட்டுறோம் பாருங்க இவ்வளோ இராணுவ வீரர்கள் வந்து இந்த இடத்துல குவிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி ஏன்னு சொன்னால் இந்த கட்டு உடைச்சா அதால் பாதிக்கப்படுற மக்களுக்கு தான் தெரியும் அதுன்ற அந்த வலி வந்து அப்போ அதை வந்து தடுக்கணும் தானே பாருங்க இதில் வந்து எவ்வளோ இராணுவ வீரர் வந்து செய்யணும் வேலை வந்து செஞ்சோன்னு இருக்கணும் ஆனால் என்ன மாதிரியான கட்டமைப்பு செய்யணும்னு சொல்லி தெரியல எனக்கு கீழே வாங்கி பார்த்தா தான் தண்ணியில் வந்து எந்த பள்ளத்துக்கு ஓட விட போய் நம்ம என்ன மாதிரி சொல்லி தெரியும் அதோட இராணுவ வீரர்கள் மட்டும் இல்லை நான் நினைக்கிறேன் அதிகமாக வந்து இந்த இடத்து பிரதேசத்து மக்களும் வந்து நிற்கணும் ஒரு சில இடங்களில் வந்து நாங்கள் பார்த்தாங்க இந்த பாலம் புனரமைப்பு வேலைகள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து இராணுவ வீரர்கள் தான் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் கூட மக்கள் வந்து அதுக்கு பங்களிப்பு செய்கிறது உளவு தூரம் சொல்லி தெரியல ஆனால் இந்த பிரதேசத்து மக்களை பொறுத்தளவில் எல்லா மக்களும் ஒன்று கூட தான் இந்த இடத்துல நிற்கணும் போடாது இராணுவ வீரருக்கு ஈக்குவலாக மக்கள் அதிகமாக இந்த வேலையில் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஐயா வணக்கம் இப்போ இங்கே யார் வேலை செஞ்சு நடக்குது மக்களும் வந்து சேர்ந்த செய்யணும் அதே அறிவித்தல் விட்டு ஐயா மக்களுக்கு வர சொல்லி அது தாங்களாக வந்து செய்யணும் மக்களுக்கு வந்து இந்த வேலைக்கு வந்து அறிவித்தல் வேலை செய்ய போயணும்ன்றதை தெரிஞ்சிருக்குமா ஆனால் இருந்தாலும் கூட அறிவித்தல் எதுவுமே இப்படி இல்லை மக்கள் அவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும் அப்போ இப்படி ஒற்றுமையாக வந்து செய்யணுமா இருந்தால் இந்த அனைத்து நிலவரங்களில் ஈஸியாக இந்த இப்படியான பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் இந்த குளத்தினுடைய இந்த கதவு இருக்கிற வான்கதவு இருக்கிற பகுதியெலாம் நிற்கிறோம் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் வான்கதவுக்கு லீக் ஆகி இவ்வளோ தண்ணி வந்து போய்கொண்டு இருக்குது இந்த கட்டுகளை பார்க்கலே அவ்வளோ பயங்கரமாக தான் இருக்கும் என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து பாயக்க பார்த்தீங்கன்னு சொல்ல தான் தெரியும் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் தான் மேலே கலிங்கியால் மட்டும்தான் தண்ணி பாஞ்சோன்னு இருக்குது பாருங்க இவ்வளவு இராணுவ வீரர்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம்னு சொல்லி அப்படியே வெளியிலேயும் கொஞ்சம் பேர் வந்து நிற்கிறோம் அதோட உள்ளுக்கு நிறைய பேர் நிற்கிறோம் நிறைய பொலிசாக்களும் இந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் தற்காலிக கூடாரங்கள்லாம் அமைச்சு இராணுவத்தினருக்கின்ற ஒரு கூடாரம் பொலிசாருக்குன்னு சொல்லி ஒரு கூடாரங்கள் அமைச்சு தான் இந்த வேலையில் வந்து நடந்து கொண்டு இருக்குது இராணுவர்கள் வந்து காசுகள் இதில் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் ஆனால் என்னத்துக்குன்னு தெரியல சமையலுக்கு அங்கே வந்து சமையல் நடந்து கொண்டு இருக்குது இங்கே வேலை செய்கிற ஆட்களுக்கு சமைக்கணும் போடாது அப்படியே இதில் வந்து இந்த மண்மூட்டையில் அடிக்கிறதுக்கான உரவாக்குகள் அதே மாதிரி கயிறுகள் எல்லாம் வந்து இருக்குது துறக்கிறதுக்காண்டி முன்னெச்சரிக்கை வேலையில் நடக்க அப்படியா இராணுவத்தினுடைய தளபதி மேலாம் நிற்கிறோம் போடாது இதில் கண்காணிக்கிறதுக்கு அப்படி கண்காணிப்புகள் செஞ்சு கொண்டிருக்கிற இடத்துல அங்கால அப்படி அதிரடியாக வேலையில் வந்து நடந்து தான் நிற்குது
இப்போ வந்து நாங்கள் இந்த குளக்கட்டில் வந்து இறங்கி இந்த வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கிற இடத்துக்கு வந்து போக போகிறோம். ஆனால் இந்த குளக்கட்டுகளால் இறங்குறது வந்து கொஞ்சம் ஆபத்தானதான ஏன்னு சொன்னால் மழை வந்து அவ்வளோ பெஞ்சிருக்கிறதால சறுக்கும். அதால் வாராக்கள் அப்படி வருவீங்களா இருந்தால் பாதுகாப்பாக இதில் இறங்கணும். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து ரிவன்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க, அதுக்கு அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி. இப்படியான நிலவரத்தில் இராணுவ வீரர்களை பாராட்டத்தான் பண்ணணும். என்ன சொன்னால் இந்த திருப்பியும் ஒரு ஏற்கனவே இந்த குளத்தில் வந்து ஒரு அனர்த்தம் வந்து நிலவி இதில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் வந்து உடைச்சி கொண்டு போய் இதில் கட்டுகின்ற நிலைமையை கொண்டு காட்டுறோம் பாருங்க. என்ன சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் வந்து ஓடி இந்த ஒரு பக்கம் கட்டு அப்படி துப்புரவாக இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு கட்டுகள்லாம் உடைச்சிருக்கு. அதால் மக்கள் நிறைய பாதிப்புக்குள்ளாக இருந்தவர். திருப்பம் அப்படி ஒரு அனர்த்தம் வர்றதை தடுக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் இந்த இராணுவ வீரர்கள் வந்து இறங்கி வேலை செய்யணும். அவர்களுக்கு உண்மையில் இந்த இடத்துல வந்து நன்றியை கூறிக்கொள்ளத்தான் வேணும். வாங்க அப்படியே வந்து போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த முத்தியங்காட்டு குளத்தினுடைய வான்கதவு, அதே மாதிரி கலிங்கியை வந்து பார்த்து வந்துருக்கீங்க. பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி வான் கதவுகளுக்கு மேலால் வந்து தண்ணி அப்படி பாய்ஞ்சு வந்துருக்கு. திரும்ப காட்டு இந்த பக்கம் வந்து 2 வான்கதவு இருக்குது. வந்து இந்த மற்ற பகுதியிலேயும் ஒரு வான்கதவு வந்துருக்குது. அந்த வான்கதவுகளுக்கு மேலால் தான் தண்ணி வந்து பாய்ஞ்சு கொண்டு இருக்குது. ஏன்டா அவ்வளோ தூரத்துக்கு தண்ணியின் நீர்மட்டம் வந்து கூடிட்டுது. இனி வந்து இது கட்டாயம் திறந்து விட வேண்டிய நிலைமை தான். இல்லாட்டிக்கு இப்படி வான்கதவுகளுக்கால தண்ணிகள் வந்து பாஞ்சு கொண்டு இருக்கும். ஆனால் இப்போ வேலையில் வந்து நடந்திருக்கிறதால எல்லாம் கொஞ்சம் இந்த வான்கதவுல பூட்டி வச்சிருக்கிறோம். இந்த ஒட்டி சுட்டான் பொறுத்தளவில் வந்து மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாசன குளம்னு சொல்லி சொன்னால் இந்த குளத்தை வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து விவசாயத்துக்கு பங்களிப்பு செய்கிற ஒரு குளம், அதோட வரலாற்று சிறப்புமிக்க குளம். இந்த குளத்துடைய வரலாறுகள் எல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். அப்படி ஒரு சிறப்பான குளம் இன்றைக்கு வந்து இந்த இளமையில் இருக்குது. அங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த குளம் வந்து அப்படி சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்லி. அதோட இந்த இப்போ வந்து வியல் செய்கிற நடவடிக்கைகள் வந்து என்னத்துக்காகன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் வாங்குவோம். மண் மூட்டையில் வந்து இந்த இடத்துல, அதுவும் குறிப்பாக இந்த வான்கதவுல இருந்து நீர் பாஞ்சு வர அந்த லைனுக்கு வந்து அப்படியே இந்த மண் மூட்டைகளை வந்து அடித்து கொண்டு வைக்கணும். பாருங்க இவ்வளோ பேர் இந்த இடத்துல நிற்கிறோம்னு சொல்லி. அப்படியே எஞ்சால நிற்கிறார்கள் வந்து கூட மக்கள் வந்து நிற்கிறோம். இதில் நீங்கள் பார்க்குற மரம் இருக்குது தானே, அந்த மரத்தின் வேர்கள் எல்லாம் பாருங்க எப்படி அரிப்படைஞ்சிருக்குன்னு சொல்லி. அப்படியே இவ்வளோ கல்லுகள் எல்லாம் வந்து பிறண்டு வேக்கடாக்குது. இந்த குளத்தின் நீர் வந்து பாஞ்சதால் ஏற்பட்ட இந்த தாக்கத்தை இந்த இடத்துல வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்கலாம். இதில் வந்து அப்படியே மண்ணுகள் எல்லாம் அரிஞ்சு இடிஞ்சு வந்து விழுந்துருக்குது. ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து ஓட வேண்டிய பகுதி வந்து இந்த இதில் மக்கள் நிற்கணும் பாருங்க. இந்த மரத்தடியால் போய் இப்படி நேராக தான் தண்ணி போகணும். இந்த பகுதியால் போய் அப்படியே ஆறுகளோட கலந்து வேறு இடங்களுக்கு வந்து பயணிக்கும் தண்ணி. ஆனால் இந்த அனர்த்த நிலவரம் காரணமாக தண்ணி ஓடின பகுதி வந்து இந்த பகுதியிலேருந்து இப்படி இந்த கட்டு இருக்குது தான். இதில் வந்து கொஞ்சம் கட்டுகள் இருக்குது. இதுக்குஞ்சால தண்ணி போகாத வழிக்கு தான் செஞ்சு வச்சிருந்தவை. இந்த கட்டுகளை உடைச்சி கொண்டு இந்த பகுதியால் வந்து இந்த காட்டு பகுதியால் தண்ணி வந்து ஓடித்தான் மக்களுடைய காணிகள் வீடுகளுக்கு எல்லாம் வந்து போனது. கட்டுகளால் வந்து இறங்குறது வந்து ஆபத்தானது. ஏன்னு சொன்னால் அவ்வளோ சறுக்கும் தானே. இப்போ அதால் வந்து இந்த வேலையில் செய்கிறதுக்கு போகிறதுக்கு ஆக்களுக்கு ஒரு சின்ன ஒரு படிக்கட்டு மாதிரி வந்து இராணுவத்தினால செஞ்சு வச்சுக்கணும். அது இந்த மண்ணால் தான் வெட்டி வச்சுக்கணும். வேண்டாம் கால் வச்சா சறுக்காத அளவுக்கு. இப்படியே நாங்கள் வந்து இந்த படிக்கட்டால் தான் இப்போ போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு அவதானமாக தான் போகணும். வேண்டாம் சறுக்கி கொண்டு அப்படியே விழுத்தி போடும். நம்மளோட வந்த ஒருத்தர் வந்து இப்போ அதில் சறுக்கி விழுந்து போனார். இந்த வேலைக்கான ஆயுதங்கள் எல்லாத்தையும் வந்து ஆக்கள் வச்சிருக்கணும். அப்படி அங்கால நான் முதல் காட்டின மாதிரி இந்த இராணுவ வீரர்களுக்கான சமையல் வந்து நடந்துன்றது. இங்கால தான் நிறைய மக்கள் வந்து நிற்கணும். அதோட போலீஸ் பாதுகாப்பும் வந்து போட்டிருக்கணும். ஏதாவது அசம்பாவிதங்கள் வேலைகள் நடக்கைகள் நடந்துடக்கூடாதுக்காண்டி இப்படியே வாங்க நாங்கள் இறங்கி போவோம். இப்போ நான் இந்த காட்டுகின்ற பகுதி தான் தண்ணி வந்து அந்த சொல்லிச்சு உடைச்சி கொண்டு ஓடின பகுதியாண்டு. இந்த அதில் தெரிகிற அந்த கொங்கிரீட் பாலங்கள் எல்லாம் வந்து அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டு எல்லாத்தையும் உடைச்சி கொண்டு இஞ்சாலி பகுதியால் தண்ணி ஓடி இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு இந்த சீமெந்த கட்டுகளை கூட உடைச்சி விழுத்துற அளவுக்கு தான் இந்த இடத்துல வெள்ளம் ஓடி இருக்குது. வாங்க அப்படியே போவோம். பாருங்க இப்போ நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் என்ன மாதிரியான வேலைகள் நடக்குன்னு சொல்லி. இந்த பாருங்க இந்த பெரிய கொங்கிரீட் பாலத்தையே பிரட்டி இருக்குது. பாருங்க கொஞ்சம் வெள்ளங்கள் வந்து இப்போ இந்த கொங்கிரீட் பாலத்துக்கு கீழால் இந்த உடைஞ்ச பகுதியால் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்குது. இப்போ இதை தடுக்கிறதுக்கான வேலையெல்லாம் செய்யணும். பாருங்க தண்ணிகள் வந்து இந்த பக்கத்தால் ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி. இந்த பக்கத்தால் வளமையாக தண்ணிகள் பெருசாக ஓடுறது இல்லையா? ஆனால் வளமையாக இந்த பக்கத்தால் தண்ணி ஓடுறதா? இதால் ஓடி அங்கே போகிறதா? இதான் அணைக்கட்டில் இருந்தது. ரச்சனைகளில் வந்து மணல்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும். இந்த தண்ணியில் ஓடுற பகுதிகளால் தான். ஏன்னா இதுகளுக்கால இந்த டிராக்டர்கள் ஓடுறதே அவ்வளோ சிரமமாக சொன்னால் தண்ணியில் மூடி அப்படி சேரும் சாரியமாக தான் இருக்குது.
வெயில நிற்கிறதில்ல வந்து இந்த பிரதேசத்து மக்கள்லாம் இவ்வளவு தூரத்துக்கு அவையிலும் இணைஞ்சு இதுக்காக போகலாமோ முள்ளேண்ணே நீங்க எல்லாம் இந்த இடத்து மக்களா உங்களை கூப்பிட்டு வந்த நீங்களாவே அப்ப ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இந்த குளத்தை செஞ்சு கொண்டிருப்பீங்களா நீங்கள் என்ன தொழில் செய்றீங்க இங்க மீன் பிடிக்கிற தொழில் தான் பெரும்பாலும் இந்த குளத்துல நிறைய மீன்கள் பிடிக்கும் அப்ப இது உடைச்சாலே என்ன மாதிரியான பாதிப்புகள் இந்த பாதிப்புனா இங்கே மேலே அப்படி முள்ளத்தி சைட் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வீடுகள் அளவுகள் எல்லாமே ஃபுல்லாக நிலமட்டத்தில் மூடுபட்டு அப்படியே நிலமையில இருக்கிறோம். இப்போ இந்த பகுதியால் வளமையாக தண்ணி ஓடுறோம். இப்போ இதுக்கு இப்போ இதால் ஓடுற குறைவு அந்த பெரிய பெருசாலையும் அதால் தான் ஓடுறது. இதான் அந்த உடைச்ச பகுதி. இது உடைக்கல இது இந்த உடைச்சிருக்கு அந்த கொம்பிட்டுகள் விடப்பட்டிருக்கோம் அதில் உடைச்சி இப்போ எல்லாரும் சொன்னால் இதால் தான் தண்ணி போகும். இதால் இந்த அதுக்கால தான் போகிறது. இப்போ இந்த கொம்பிட்டு எல்லாம் உடைக்கப்பட்டு போகிறதுனால தான் இதால் இப்போ இந்த பாதை வெளியாகிருக்கு. இது வந்து தடுப்பணைகள் போராட்டிக்கு இந்த முல்லைத்தீவுல இருக்கிற ஊர் மக்களுக்கு பெரிய பாதிப்பு. நாங்க வந்து இருக்கிறோம் புள்ளக்குட்டி எல்லாம் வீட்டுல விட்டுட்டு நான் எங்கட மனுஷன் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கோம். வாழ்த்துக்களை உங்களை போல எல்லாரும் வந்து இப்படி முன்னுக்கு வந்து இந்த வேலையில செஞ்சா பாதுகாப்பா இருக்கலாம். ஆனா ஒரு சில பேர் தானே பார்க்க கூடியமா இருக்கு. மற்றாக்களுங்க எல்லாருக்கும் மனதாச்சு இருந்தா வருவாங்கண்ணா. நான் 3 புள்ள எனக்கு 3 பிள்ளையும் வீட்டுல விட்டுட்டு நானும் இந்த மனுஷனும் வந்திருக்கோம். இப்போ இந்த பிரதேசத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் அன்றாடம் தொழில்கள் செய்கிறது தான். ஆனால் இன்றைய தினம் அந்த தொழில்களையும் வந்து ஆக்கள் விட்டுட்டு தான் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கணும். இராணுவ வீரர்களுக்கு நிகராக அவர்களும் தங்களுடைய வேலைகளை வந்து செஞ்சு கொண்டு நினைக்கிறேன். சின்ன ஆக்கள்ல இருந்து பெரிய ஆக்கள்லேருந்து வயசு போன ஆக்கள் வரைக்கும் ஆக்களை இந்த இடத்துல வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒற்றுமையாக இந்த ஊர் மக்கள் சேர்ந்து இந்த குளத்திலிருந்து வர பாதிப்புலேருந்து தங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி வேலை செஞ்சு கொண்டு இருக்கணும். வயசான அம்மாக்கள் கூட இந்த இடத்துல வந்து நின்று தங்களால் இயன்ற வேலையில் வந்து செய்யணும். அதோட இந்த அண்ணாக்கள் எல்லாம் ஊர் அண்ணாக்கள் பாருங்க எல்லாம் சேர்களும் சகதிகளும் தண்ணிகளுக்கு எல்லாம் இறங்கி போய் தான் நிற்கணும். இப்படி எல்லா இடங்கள்லையுமே ஒற்றுமையாக வேலைகள் வந்து நடந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா ஈஸியாக நாங்களும் இந்த அனர்த்தத்துலேருந்து மீண்டு வரலாம். பாருங்க எவ்வளவு இராணுவ வீரர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி. இப்போ இதிலேருந்து பார்க்க இந்த கலிங்கி வந்து தெரியுது. இந்த கலிங்கில் தண்ணி திறந்து விட்டால் சரி இவ்வளோ நிற்கிற நாங்கள் எல்லோரும் சரி போடாது. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த இடங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஆக்கள் தடுப்பணை வந்து போட்டிருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த உருவாக்கிகளில் மணல்களை கட்டித்தான் ஆக்கள் போட்டிருக்கணும். தடுப்பணைகளை வந்து போடுறதுக்கு மணல்களை வந்து கொண்டு வர பகுதியில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி சேரும் சாதியமாக தான் வந்து இருக்குது. இப்போ இதுக்குள்ள வந்து ஆக்கள் இராணுவ வீரர்கள் கூட சப்பாத்துகளை போட்டுக்கொண்டு வேலை செய்யலை. அப்போ இதில் முழு இராணுவ வீரர் சப்பாத்திலும் இந்த கல்லுகளில் வந்து வச்சுட்டு தான் ஆக்கள் வருங்காலோட நின்று வேலை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். மீனவத்தோடு சேர்ந்து வந்து நின்று நாங்களும் எங்களை மீனவர் சங்கத்தால் சார்பாக வந்து எங்களை மீனவர்கள் வந்து ஒரு 50-60 பேர்கிட்ட வந்து நாங்கள் இந்த மண்மூட்டையில் அடிக்கிற பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்போ இதே மாதிரி எங்களை இந்த சமத்தொழில் செய்கிற ஆக்களும் வந்து அவையிலும் வந்து இந்த செயல்பாடுகளில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஆனால் அவையோட ஒத்துழைப்பு இப்போ வந்து குறைவான முறையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டால் அவையிலும் வந்து எங்களுக்கு கூடுதலான ஒத்துழைப்பை தந்தால் இந்த மண்மூட்டையில் அடித்து நாங்கள் இந்த வேலையில் வந்து இன்னும் சிறந்த முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இனி பாருங்கள் இங்கே எங்களுக்கு கீழே உள்ள மக்கள் வந்து இதை நம்பி தான் இருக்கிறாங்க. அவைகளுக்கு வந்து இப்போ இனி அடுத்த தூரம் இந்த வெள்ளம் வந்துன்னு சொன்னாங்க வான்கதவுல திறக்கக்குள்ள வந்து இந்த வெள்ளம் வந்து கூடுதலாக போய்க்குள்ள வந்து மக்களுக்கு சரியான ஒரு இடையூறாக இருக்கும். இப்போ அந்த வகையில் வந்து நாங்களும் எங்களை வேலைகளை முடிச்சுட்டு வந்து சிரமத்தை பார்க்குறாமலுக்கு எங்கள் அங்கத்தவர்களை கொண்டு வந்து இதில் நாங்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். மற்றவனை வந்து இப்போ மண்மூட்டை இல்லாமல் இந்த அடிபடு தானே இந்த இதுக்கு முன்னால் இதை வந்து நம்ம மறைக்க போகிறீங்களா? தண்ணியை வந்து மறைக்க போகிறீங்களா இல்லை என்ன நடக்க போகுது? இப்போ அதை வந்து தற்காலிகமாக வந்து நாங்கள் அந்த முன்னுக்கு மண்மூட்டையை போட்டு அந்த தண்ணியை வரவிடாமலுக்கு மறைச்சி போட்டு அந்த முன் துண்டுக்கு கொஞ்சம் இந்த கீழால் வந்து அரிப்பு ஏற்பட்டுது. அப்போ அந்த அரிப்புகளை வந்து இப்போ அந்த அதுக்கு வந்து இந்த கொங்கிரீட் அடிக்கக்கூடிய வகையில் வந்து அந்த நாங்கள் மண்மூட்டையை அடித்து அதுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். வணக்கம். மண்மூட்டை பாருங்க, இந்த குளத்தின் அருமை வந்து இந்த பிரதேசத்து மக்களுக்கு தான் அதன் அருமை வந்து தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த குளத்தை நம்பி இருக்குன்னு சொல்லி அவைகள் சொன்ன கதையிலே வந்து கேட்டிருப்பீங்க. அதால் வயசு வித்தியாசம் பாராமல் இல்லை நான் காட்டின அம்மாக்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ வயசு இருக்குது. தாங்கள் வந்து கலைக்கவே மாட்டினோமா வேலை செய்கிறதுக்குன்னு சொல்லினோம். அப்படி அவ்வளோ தூரத்துக்கு இறங்கி இந்த இடத்துல வந்து வேலை செய்யணும். எல்லாருமே வந்து பேக்காட்டுக்கு வந்து நிற்கல. முழு பேருமே வந்து பாருங்க எல்லாம் உடுப்புகளில் வந்து ஊத்தையும் சேரும் சாதியமாக தான் நிற்கணும். அப்போ உண்மையாக இறங்கி
இந்த இந்த ஏதாவது ஒன்று செய்யணுமென்றதுக்காண்டி இவ்வளவு தூரம் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே பார்க்குறதுக்கு சந்தோஷமா இருக்குது. அவருக்கு இந்த குளம் உடைஞ்சா 6000-7000 பேருக்கு இலக்கா வரும். இதுதான் உண்மை பிரச்சனை. ஆனால் மக்களை உணர்ந்து கொள்ளவும் இல்லை, புரிந்து கொள்ளவும் இல்லை. எங்கேயோ இந்த இராணுவம் வந்து கஷ்டப்படுறாங்க, ஆனால் இந்த ஊர் மக்கள் கஷ்டப்படுறது. ஆனால் கமக்கார அமைப்போ இதுவான அதிகாரிகள் மேல் கொண்ட அமைப்புகள் எதுவுமே வந்து கஷ்டப்படவில்லை. எனக்கு அதான் மனஸ்தாபம். நீங்க சம்பளம் மட்டும் வேலையாம தானே செய்றீங்க. பொங்கலே சாப்பாடு எல்லாம் தெரியுமா? சாப்பாடு எங்கள் அமைப்பு சார்ந்தவங்களும் ஒவ்வொரு ஆண்டுகள் தாராங்க. வேற ஒரு அமைப்பும் வந்து இங்கே தலைவுடையும் இல்லை. தூரத்து நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ மக்கள் எல்லாம் வந்து இந்த குளத்தின் என்னென்னு சொல்கிறது அந்த வாழ்வாதாரம் அது உங்களுக்கு தான் தெரியும் என்ன. அப்போ அதை தெரிஞ்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. இப்போ மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான உதவிகள் இப்போ தேவைப்படுது? அதாவது வந்து எங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள், எங்களுக்கு இந்த கடந்த 27-28 நடந்த இந்த காற்று புயலோட வந்த மழையால் வந்து எங்களுக்கு வந்து எங்களோட தொழிலாளிகள் இந்த வள்ளங்கள் வந்து ஒரு 15 வந்து நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் வந்து அதை வந்து எங்களால் மீட்க ஒரு பிரச்சனையாக போயிட்டு. என்ன காரணம்னு கேட்டால் புயல் காற்று அடித்தது. அப்போ அந்த காற்றுல வந்து எங்களை அங்கத்தவர் வந்து போயிட்டு அந்த வள்ளங்களை எடுத்துக்கொள்ள இல்லாத ஒரு நிலைமை. அதாவது பாதுகாப்பாக நாங்கள் கொண்டு போய் மேலே வந்து கட்டி வச்சிருந்த வள்ளங்கள். அப்போ இந்த வள்ளங்கள் வந்து போனதால எங்களை அங்கத்தவர் இந்த வாழ்வாதாரம் வந்து முற்று முழுதாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. அவர்களுக்கு நாங்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வளங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையிலையும் எங்கள் சங்கத்தில் வள்ளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. அப்போ அந்த வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 வள்ளங்கள் வந்து இந்த வான் கதவு ஊடாக வந்து அடித்து உடைச்சி கொண்டு போயிட்டு, மிச்ச வள்ளங்கள் வந்து நடுக்குளத்தில் வந்து தாண்டு போயிட்டு. இப்போ அதுகளை எடுக்க இயலாது. இப்போ என்ன தண்ணிகள் வந்து அதிகரித்த காரணத்தினால வந்து அந்த வள்ளங்களை எடுக்க இயலாது. மீனே வந்து ஒரு 1 கிலோ படுற அளவில் தான் இன்றைக்கி இருக்குது. அப்போ அதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால், இந்த முறை வந்து தண்ணிகள் கூடுதலாக இந்த குளத்தில் இருந்த காரணத்தினால வந்து வான் கதவுகளை தூக்கின உடனே அதனூடாக இந்த நாங்கள் வளர்க்கப்பட்ட மீன்கள், அதாவது முழு மீன்களும் வந்து வெளியாகிட்டு. இப்போ வெளியாகினதால வந்து எங்களுக்கு வந்து இந்த மீன்களுக்கு வந்து இப்போ நாங்கள் காசு கொடுத்து தான் அந்த மீன்களை வந்து விட்டு வளர்த்து கொண்டு வந்தாங்க. அந்த மீன்கள் அவ்வளவுமே வெளியே போனதால வந்து எங்கள் அங்கத்தவரோட வாழ்வாதாரம் முழுதாக பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. இந்த விடயத்தை வந்து இதுக்கு பொறுப்பான அதிகாரிகள் வந்து முதலாவது கவனத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னு கேட்டால் நாங்கள் இந்த மீன்பிடியை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு தான் இந்த அங்கத்தவர்கள் 101 குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அவர்கள் இந்த வாழ்வாதாரம் வந்து கட்டாயமாக எங்களுக்கு திருப்பி இந்த மீன் குஞ்சுகள் விடப்பட்ட நிலையில் இந்த அங்கத்தவரோட வாழ்வாதாரத்தை சரியான ஒரு முறைக்கு கொண்டு போகணும். மற்ற மீன்பிடியவே மட்டும்தான் நம்பி இருக்கிறார்கள். அவர்களுக்கான இந்த வள்ளங்களை வந்து கொடுத்து உதவி செய்கிறதுக்கும் இதுக்கான அதிகாரிகள் கவனம் எடுக்க வேணும். பெண்கள் தொழில் செய்கிற குடும்பங்களும் இருக்குது, அப்போ ஆண்கள் தொழில் செய்கிற குடும்பங்களும் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இந்த பெண்களோட தொழில்களை ஊக்குவிக்கிற முகமாக தான் நாங்கள் இந்த சங்கத்தை நடத்தி கொண்டு போகிறோம். அங்கே இந்த கீழ் துண்டுகள் எல்லாம் வந்து சரியான முறையில் அரிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்குது. அதாவது வந்து இப்போ நாங்கள் இதை வந்து முதல் கட்டமாக இந்த இராணுவத்தோடு இணைந்து வந்து நாங்கள் இந்த வேலையை செய்கிறதுக்கான காரணம் வந்து எங்களுடைய இன்னும் பின்னுக்கு இருக்கிற மக்களை வந்து ஒரு பாதுகாக்கிற ஒரு முகமாக தான் நாங்கள் இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கோம். நாங்களும் வந்து இந்த இராணுவத்தோட அப்போ இந்த துண்டுகளுக்கு வந்து நாங்கள் கொங்கிரீட் அடித்து அந்த ஒரு சரியான முறைக்கு ஓரளவாவது இந்த மண்மூடையில் அடித்து இந்த மண்மூட்டையை அடித்து நாங்கள் இந்த தண்ணியை முதல் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தினா தான் நாங்கள் அந்த இதுக்கு வந்து கொங்கிரீட் அடிக்கக்கூடிய மாதிரிக்கே இருக்கும். பாருங்க, இந்த ஊர் மக்கள் வந்து மூட்டையில் வந்து தூக்கி கொடுக்க இராணுவத்தினர் வந்து இப்படியே லைனுக்கு தூக்கி கொண்டு போயினோம். இராணுவத்தினர் மட்டும் இல்லை, ஊர் மக்களும் தான் மாறி மாறி ரெண்டு பேருமே வந்து இணைஞ்சு தான் இந்த வேலையை வந்து செய்யணும். அதோட இப்போ மக்களுக்கு வந்து இந்த இடத்துல டீகள் எல்லாம் வந்து வழங்கப்படுது. ஆனால் இருந்தாலும் அதை வந்து ஆறுதலாக இருந்த இடத்துல குடிக்கலாம். ஆனால் பாருங்க, அந்த வெள்ளங்களுக்கு நின்று தான் அவையில் அந்த டீயிலையும் குடிச்சிட்டு அவ்வளவு தூரம் இந்த வேலையை வந்து செய்யணும். இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து இராணுவத்தினர் தான். குளத்தால வந்து சாப்பிட கூட இல்ல, விடிய காலம் வந்து அப்படி 8 மணிக்கு அப்படி இங்க வந்துட்டா இந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கோம். அவங்களுக்கு தான் வயல் தரவழி எல்லாம் ஃபுல்லா கூடல, எங்களுக்கு குளத்துக்கு மட்டும் சொல்லிக்கலாம். எங்களுக்காக வந்த எங்களோட குளம் எங்கள் மக்களுக்காக நான் இங்க வந்து கஷ்டப்படுறோம். இதுதான் கிடையாது. நீங்களும் கவனமா வேலை செய்யுங்க. என்ன சொன்னா முக்கியமான திடீரெண்டு நடக்கலாம். என்ன சார் உயிரை பணையம் வச்சு வேலை செஞ்சு கொண்டு நாங்க என்ன சொன்னாங்க எல்லாம் நம்மளோட ஆட்கள் தானே. அவங்க வராட்டியும் நாங்க வந்திருக்கோம் இருக்கிறேன். நாங்க சாப்பிடல இப்படியே குளத்தால வந்து அப்படி நினைக்கிறேன். என்ன சொன்னா இது உடைச்சா எவ்வளவு பெரிய யோசிச்சு பாருங்கம்மா. அதாவது கணக்கெடுக்கல அழிவு வந்துடும். இது வந்து இங்க மட்டும் பாதிக்கப்படாது, கர்ணமாடு அப்படி புது சைட் ஃபுல்லா பாதிக்கப்படும். ஆனா அவங்களுக்கு தெரிய வந்து கூட வந்திருக்கலாம். ஆனா அவங்க வரல, இந்த வேற சம்பவம் நடக்கும்னு தெரியாது அவங்களுக்கு. ஆனா வந்தா ஃபுல் சப்போர்ட் தந்திருக்கலாம் எங்களுக்கு. நன்றியா. பாருங்க, வேலையில் வந்து எப்படி நடந்துருக்குன்னு சொல்லி இது வந்து ராணுவம் தான் கூடுதலாக கஷ்டப்படுது. இந்த ராணுவத்தை வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து எங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து வந்து தான் இவங்க 5 மணில இருந்து கஷ்டப்படுறாங்க இந்த ராணுவங்கள். ஆனால் உண்மையில வந்து இந்த ராணுவம் வந்து கடுமையாக கஷ்டப்படுறாங்க.
எங்களுக்காக வந்து 5 மணில இருந்து சரியா இன்ன வரைக்கும் சாப்பிட்டாங்க என்ன அது தெரியாது. கடுமையான சின்ன மாதிரி தெரியுது, கடுமையாக கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிஞ்சு கொள்கிறோம், இப்படி தமிழருக்காக ஒரு சிங்களாக கஷ்டப்படுறேன்னு சொல்லி. இப்போ இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த குளம் வந்து உடைச்சி தண்ணிகள் வந்து போச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த முத்தியங்காட்டு பிரதேசத்து மக்களுக்கு மட்டும் பாதிப்பில்லை. இந்த தண்ணி வந்து எங்கே எல்லாம் ஓடுதோ அந்த பிரதேசத்து மக்களுக்கு தானே பாதிப்பேன். அப்போ அவையிலும் வந்து தங்களோட கரங்கோத்து இந்த வேலையில் செஞ்சால் அவருக்கு இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும்னு சொல்லினோம். அதே வந்து கருத்தில் கொண்டு யாராவது சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் நீங்களும் வந்து இந்த இடத்துல அவர்களுக்கான இந்த உதவியை வந்து நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம். வந்து காலையில் அண்ணாக்கள் கூட இந்த இடத்துல வந்து நிற்கணும். அங்கே என்ன வேலை செய்ய வந்ததா? வேலை செய்ய வந்து நாங்கள் மீன்பிடி அமைப்பு நன்கு கிராமிய மீனவர் அமைப்பில் இருக்கிறோம். அப்போ எல்லாம் கிராமிய மீனவர் அமைப்பு விவசாயம் பெறும் மக்கள் சமகார அமைப்பில் விவசாயம் பெறும் மக்கள், அதாவது விவசாயம் உங்களால் முடிஞ்ச உதவியும் செய்யணும்னு வந்திருக்கு. விவசாயம் செய்கிற ஆக்கள் எல்லாம் இணைந்து தான் இந்த கிராமவாசிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த மண்மூடை அடிக்கிற அண்ணா வந்து வேலாட்டியும் கூட இந்த இடத்துல வருவணுமன்றதுக்காண்டி வந்து நிற்கிறீங்களே. நீங்கள் பார்க்குறது வந்து இந்த மண்மூட்டைகள் அடிக்கிறதுக்கு வந்து மண்ணுகள் வந்து வெட்டி கொண்டு நிற்கிறேன். அவனை மணிக்கூட அங்கே விழுந்தல போடுவீங்களோ? எங்கேருந்து இந்த மண்ணெல்லாம் வருது? இதுக்குள்ள பக்கத்துலாம் பட்டியெல்லாம் போடுறீங்க. எல்லாம் ஊர் மக்கள் சேர்ந்து இந்த வாகனங்கள் இதுகளெல்லாம் ஆட்டு தனி அரங்கிற தனி பொறிக்கங்கள்ட்ட உங்களுக்கு பாருங்க வந்து இந்த வேலைக்காக எத்தனை டிராக்டர்கள் வந்து வேலை செஞ்சோன்றிருக்கான்னு சொல்லி இந்த இடம் ஃபுல்லாக வந்து டிராக்டர்கள் மண்ணுகள் ஏற்றுறது பதிக்கிறதுமான்னு சொல்லி அவ்வளோ பரபரப்பாக வந்து நிற்கணும். எல்லாம் வந்து இந்த ஊர் மக்களுடைய டிராக்டர்களாம். இது கலைச்சி போனீங்களாக்கும் என்ன மாதிரி இப்போ வேலையில் நடக்குது? அப்போ எத்தனை நாள் இது முடியக்கூடிய மாதிரி இருக்கும் சார்? தற்காலிகமான ஒரு தடை கடவுள் விட்ட மாதிரி தான் கடவுள் விட்டா இதுக்கு நான் தான் முடிவு. இப்போ அடுத்த மழைக்குள்ள நீங்கள் செஞ்சால் அடுத்த மலையில செய்யணும் முடிக்கிறான பெரிய அவசரம் தான். இப்போ முத்திய பாருங்க இந்த சேறுகள் சகதிகளுக்கு அழகான கூட வேலையை வந்து நடந்து வந்துருக்கு. இதுக்குன்னா நாங்கள்லாம் வந்து நின்று வேலை செய்யணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம். இந்த இதுக்கு கொண்டு வர மண்ணுகள் இந்த மண்ணுகள் பக்தர்களெல்லாம் வந்து இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இதில் ஓடிக்கொண்டிருக்கணும். இந்தியாவில் வந்து இராணுவத்தினர் வந்து இந்த தண்ணியை வந்து வெட்டி கொண்டிருக்கணும். இந்தியாவில் போகிற தண்ணி இப்படி எதுக்குள்ள ஓடுற மாதிரி செய்யணும் போடாது. ஏன்டா இதுக்குள்ளே மண்மூட்டை எடுத்து அடிக்க போயிடும் போடாது. இங்கேயும் பாருங்கள் இவ்வளோ டிராக்டர்கள் இந்த வேலை நடந்து கொண்டிருக்கணும். திரியாட கவனம் இல்லை விழுந்த கூடுவாய் கவனம் இல்லை வந்து நேற்றைக்கு ஜியோடையும் காய்ச்சினான். இதுக்கு வந்து கல் போடாமல் இந்த மண்ணை பரவி ஒரு பிரயோசனம் இராது. அண்டைய மாதிரி ஒரு மழை பெரும் ஐயா இருந்தால் இந்த மக்கள் இது கிட்டத்தட்ட முல்லைத்தீவு, பற்றாப்பளை, பட்டுவாகல், முள்ளியாவளையில், அரவாசி இந்த கிராமங்களும் அழியும். அதில் கச்சினோடு வசந்தபுரம், பேராறு, உலவசனம் அழியும். இதுக்கு அரசாங்கத்தால் இவியல் நான் இப்போ இன்ஜினியர்கிட்ட சொன்னான். இன்ஜினியரை பற்றி லிசன் பண்ணுறா இல்லை. கல் பறித்து அந்த கடற்கரையில் பறிப்பாங்களா கொங்கிரீட் தூண், அது கொண்டு வந்து போட்டு இதை நிப்பாட்டினால் ஒழிய இந்த மண் மூடை ஒரு மலையோட சின்ன மலையோடய போயிடும். இதை நான் இப்போ எஸ்பி மாத்தியா வந்துட்டவர், அதில் வேறு ஆமி பெரியவன்ண்டவன் இல்லை நிற்கிறத இன்ஜினியருக்கு சொல்கிறா இந்த கொங்கிரீட்டை போட்டால் நிற்க மாட்டேன். என்ன பொறுத்த மட்டும் இல்லை, அவள் தான் பொறுப்பான்னு சொல்லிட்டா. இது வந்து மக்கள் நாங்கள் எத்தனை ஆயிரம் பேர் செத்தா பிறகு நாங்கள் அழுகிறதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதுக்கு உண்மையான சொல்யூஷன் வந்து கல் டிப்பரில் பாருங்க, அந்த கல்லை பாருங்க, அதுக்கு போயிருக்கா வெள்ளத்தில் போகல தானே. கல் பறிச்சால் தம்பி சரி வரும். இல்லாட்டிக்கு இது வந்து பொய் வேலை, இந்த மண்மூடை பொய் வேலை. நீங்கள் வேணுமெண்டா இன்றைக்கு இரவைக்கு ஒரு அடி தண்ணி துறக்கட்டும், இந்த மண்மூடை கிடந்துட்டு அப்படியே நான் சொல்கிறேன் பதில். இது மக்களை பாதுகாக்கணும் என்றால் நான் ஜிஐட்டே நேற்று காய்ச்சினான், டிஎஸோடையும் காலமாக காய்ச்சினான். கல் பறிச்சால் தேர்வடும், அல்லாட்டிக்கு அந்த பெரிய தூண்களை கொண்டு தற்காலிகமாக ஒரு 200 தூணை கொண்டு இதில் போட்டால் மக்களை பாதுகாக்கலாம். இல்லாட்டிக்கு இந்த கட்டு இப்படி இறங்கிடும், தண்டை மறைச்சி தண்டுறது. கணவதி பிள்ளை ஞானகலா ரைஸ் மில். இந்த வந்து நான் சின்னல்லையே இந்த குளக்கடையில் வேலை எதுனா இப்போ 4 ரூபா பஸ் போயில் வரா வேலை எதுனா எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது இந்த குளத்தை பற்றி. மற்ற வந்து இந்த தண்ணி வந்து இந்த குளத்துக்கு வந்து உங்களோட இந்த முல்லைத்தீவில் இருக்கிற தண்ணிகள் தான் நெஞ்ச பெறுதா இல்லை வேறு? இல்லை இது வந்து ஸ்டார்ட் வந்து நைனாமாடில் துவாங்குது குளம். நைனாமாடு குளத்தில் துவாங்கி
ஆயிலடியால் இஞ்சால வந்து சின்ன சின்ன குளங்கள் இருக்குது, பெரிய மடு குளம். அந்த குளத்து தண்ணி எல்லாம் வந்து 9ஆம் கட்டை ஆத்தால வந்து இதால் வருது. இஞ்சே மேலே காட்டுக்கு மேலே குமாரேசன் குளம்ன்ற ஒரு குளம் இருக்குது, ஒய்யா குளம்ன்று இருக்குது, கற்குளம்ன்று இருக்குது, கூராயன்று இருக்குது. இந்த குளத்து தண்ணிகள் எல்லாத்தையும் அந்த காலத்தில் வெட்டி தான் இந்த பெரிய குளமாக்கினோம். அந்த குளத்து தண்ணிகள் வரதால் கூடுதலாக இந்த 9ஆம் கட்டையில் 2 ஆறு இருக்குது. அதாவது நைனாமடையில் தோங்குற ஸ்டார்ட். அதால் ஆயிரம் அந்த அங்கே மழை பெய்தாக இருந்தாலும் இஞ்ச தண்ணி உயரும். அதே நேரத்தில் இஞ்சே மேலே அந்த குமாரேசனில் இருந்து இஞ்சால வள்ளுவர் ஒன்று இருக்குது. வள்ளுவரால் அங்கால கலைஞ்சா உடைய அவுட்டுக்கு போகும் அந்த தண்ணி. மிச்ச தண்ணி முழுக்க இஞ்சாம்பாருது. இஞ்ச பெருமாக இருந்தால் இந்த கட்டு தாங்காது. அன்றைக்கு நாங்கள் 26 அடியில் வரைக்கே எல்லா கதை வந்துடும் தான் இவ்வளோ போனது. இதுக்கு நாங்கள் கல் அடுக்காட்டி கடைசி வரையும் இந்த இது நடக்காது. நீங்கள் இவ்வளவு பிரயோசனம் இல்லை, இந்த மண் கூட தாங்காது. இந்த குளத்தை அண்டி வாழ்கிற மக்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து இதை சொல்லியிருக்கணுமா, கவனமாக இருக்க சொல்லி? அன்றைக்கு என்னோட ஓய்சி 9 பெரிய மலைக்கு ஓய்சி வந்து என்னோட கேட்டு அலௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லி பேனெல்லாம் எடுத்துக்கொண்டு 20 நாள் வந்தது. வந்து சகல எல்லாம் செய்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க. பலிக்கிடக்கடையில் அண்டி இரவு மழை நின்றபடியால் பார்த்தாச்சு. திருப்பிய நீ மழை வருமானா முன்னெச்சரிக்கை முந்தைய விட தண்ணி இப்போ வரத்து கூட எல்லா குளம் நிறைஞ்சிட்டு உடனே வரும் தண்ணி. ஜனங்களுக்கு இப்போவே அறிவிக்கணும். மழை பெய்யுதென்றால் அவையில் உடம்பு சொல்லணும். முதலாவது காரணமாக பாதிக்கப்படுறது வசந்தபுரம், பேரார். இந்த 2 கிராமம் சரியாக பாதிக்கிறவை. அதாவது முத்தியங்கட்டு அந்த புதுக்குடியிருப்பு ஒடிச்சுட்டான் ரோட். இதை நீங்கள் வடிவாக செய்ய ஆக்களை ஒழுப்பி இன்னொரு மழை பெய்யுமாண்டா இதை செய்யாமல் விட்டால் இந்த மக்களால் முல்லைத்தீவு கூடி அழிகிற அளவுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த குளம் முடைக்குமா இருந்தால், முத்தியங்கட்டு உழைக்குமா இருந்தால், முல்லைத்தீவு இல்லை, வட்டுவாள் இல்லை, வட்டாப்பளை இல்லை, ஒரு கிராமம் இருக்காது. இங்கே இதில் இப்படியே துவங்கிச்சுன்னா இந்த மக்கள் தான் ஐயா இந்த யானை காவல் எல்லாம் பார்த்து எங்களை காதுகாச்சு நாங்கள் நடுவுக்கு இருக்கிறோம். இந்த ஜனங்கள் இந்த காலாதி காலமாக இந்த 65ஆம் ஆண்டுலேருந்து இந்த ஜனம் தான் எங்களை பாதுகாத்து வச்சுருக்குது. இதில் இந்த குளம் முளைச்சின்னா இந்த ஊரே இல்லை, இந்த பெஞ்ச சனம் இருக்காது. இதுக்கு நல்ல சொல்லுங்கள். இந்த கல் பறித்து நீங்கள் செய்யலையா இருந்தால் இதாலே எந்த வித பிரயோசனம் இல்லை. இந்த மண் கூட கேட்கவே கேட்காது. இந்த தண்ணிகள் வந்து கூடுதலாக விவசாயங்கள் சார்ந்தும் எடுக்கிறதாக்குமே அப்படி இல்லை. முதல் காலத்திலேயா உப தான் இருந்தது. பிறகு அந்த நாட்டு இல்லாமல் காரணமாக பிறகு இந்த எல்இடி இருக்கிற காலத்தில் நாங்கள் விவசாயத்தை நெல்லுக்காண்டி மாற்றோம். இப்போ நெல் தட்டு தான் முழு இடமும் செய்யப்படுது. இந்த விவசாயிகள் வந்து இதில் இருக்கிற அத்தனை பேரும் நெல்லை நம்பி தான் மாட்டோம். இந்த விவசாயம் இந்த குளமில்லி என்றால் இங்கே உள்ள அவ்வளோ பேரும் சேர்த்து போக முடியும். இந்த குளத்தில் தண்ணியே இருக்காது. இந்த குளத்தில் வாய்க்கால் பாயிரபடியாக தான் குளத்துக்கு தண்ணி இருக்குது. இது நீங்கள் தண்ணியை எந்த குளமும் உடைக்குமா இருந்தால் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரைவாசி இடம் இல்லாமல் தான் போகும் நினைக்கிறோம். நன்றியா. ஓகே உறவுகளே, இந்த காணொலியில் வந்து இன்றைய இந்த காலப்பகுதியில் முல்லைத்தீவு பிரதேசத்துடைய முத்தியங்கட்டு குளம் எவ்வளவு ஒரு ஆபத்தான நிலைமையில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. அப்படி ஒரு ஆபத்து நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட இந்த மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் இதை வந்து சாதிக்க முடியும்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு தூரம் மக்களும் அவரோட இராணுவத்தினரும் சேர்ந்து இந்த வேலையை வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். அதோட அனர்த்த நிலவரங்களில் வந்து உண்மையிலே எப்படி வந்து இருக்க வேண்டியது அவசியம் தான். இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்.